என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோர் சுற்றம் என்ன. அதாவது சும்மா ஓட்ட ஓனான்னு எடுத்து அவன் வெட்டிக்கிலே விட்டுக்கிட்டானா. என்னைக்கு நம்ம ஹாலாண்டு நம்ம சிஎஸ்கேவோட 2-2 ட்ரா பண்ணிட்டு சிஎஸ்கேன்னு ஒன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் நினைச்சிடாதீங்க, நான் சொல்றது கார்னர் சூப்பர் கிங்ஸ் ஆர்சனலை பத்தி. என்னைக்கு இவனுக்கு ஆர்சனலோட 2-2 ட்ரா பண்ணிட்டு பி ஹம்பிள் அப்படின்னு சொன்னானோ அன்னைக்கு நான் நினச்சேன், தம்பி கர்மா இஸ் பூமராங், என்னைக்காவது நாள் சுற்றிட்டு வந்து உங்களை அடிக்கும்டா அப்படின்னு. ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல மக்களே. மான்செஸ்டர் சிட்டியில் அப்படி என்ன தான் நடக்குது? ஏன் இவனு இவ்வளோ கேவலமாக ஆடிட்டு இருக்கானுங்க? உள்ளூரில் அடி வாங்குறானுங்க, யூரோப் போனாலும் அடி வாங்குறானுங்க, என்னதாயா நடக்குது? அதை பற்றி தான் இந்த வீடியோ. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆஃப்சர் அலப்ரைஸ். திஸ் இஸ் ரிக்கி. ஜோக்ஸ் அசைட், இந்த வீடியோவை நம்ம பார்ட்டாக பார்க்க போகிறோம் மக்களே. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இன்ஜுரிஸ். ஆஃப்கோர்ஸ் நிறைய இன்ஜுரிஸாக இருக்குது பிளேயர்ஸ்க்கு. முக்கியமான பிளேயரான ராட்ரி பலோன் டியோர் வின்னர் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீலிஷ் கொஞ்சம் நாள் இன்ஜரியில் இருந்தான், கேடிபி இன்ஜரியில் இருந்தான், ஸ்டோன்ஸ் இன்ஜரியில் இருந்தான், ரூபன் டியஸ் இன்ஜரியில் இருந்தான். இந்த மாதிரி பல இன்ஜரிகள் வந்து மான்செஸ்டர் வந்து தாக்கிடுச்சு. இந்த இன்ஜுரிஸ்லேயே மெயினான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராட்ரி. ஆளானப்பட்ட மான்செஸ்டர் சிட்டி ட்ரெபிள் வின்னிங் டீம் ஆஃப்டர் ஆல் கேவலம் ஒரே ஒரு பிளேயரை நம்பி தான் இத்தனை நாள் ஆடி இருக்கானுங்கிறது எனக்கு புரியாமல் போயிடுச்சு மக்களே. அப்படியே நம்ம பார்ட் நம்பர் 2 போயிடுவோம். அது என்னென்னா டாக்டிக்ஸ். மான்செஸ்டர் சிட்டியோட டாக்டிக்ஸ் எப்படின்னா, இவனுங்க எல்லாரும் மேலே ஏறிடுவானுங்க, ஃபுல் ஆன் பொசிஷன் வச்சுக்குவானுங்க, வச்சுக்கிட்டு அப்போனண்ட்டை போட்டு பாஸ் பண்ணியே கொள்றது அன்டில் அந்த கேப் கிடைக்கிற வரைக்கும். இதுதான் மான்செஸ்டர் சிட்டியோட டாக்டிக்ஸ். ஆனால் இந்த டாக்டிக்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஆள் யாருன்னா ராட்ரி. ஏன்னா இந்த டாக்டிக்ஸில் எல்லாரும் மேலே ஏறி இருக்கும்போது அப்போனண்ட் பாலை பிடுங்கினோடனே கவுண்டர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த கவுண்டர் அட்டாக்டை நல்லிஃபை பண்ணி டபக்குன்னு நிப்பாட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராட்ரி. அவன் அளவுக்கு எஃபெக்டிவாக எந்த பிளேயர்னாலையும் மான்செஸ்டர் சிட்டியில் பண்ண முடியல. கோவாச்சிச் அங்கங்கே அப்பப்போ 2-3 மேட்ச் பண்ணாலும் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்ச்லையும் அவனால் பண்ண முடியாதுன்னு கேட்டால் இல்லை. அண்ட் இந்த சிஸ்டத்தில் விளையாடணுன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த சிஸ்டத்தை ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தேவை. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்லாம் இன்ஜுரியாக வெளியே போகும்போது சின்ன பசங்களை தூக்கி இந்த சிஸ்டமில் போட்டு போய் ஆடுங்கடா அப்படின்னு சொல்லி ஆன்ஃபீல்டில் விட்டா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இதை வந்து பெப் குவார்டியோலாக்கு ஏன் புரியலன்னு எனக்கு தெரியல. இன்னும் ஸ்டபர்னா அந்த சிஸ்டம், இந்த பிளேயர்ஸ் இப்படி தான் நான் ஆடுவேன் அப்படின்னு ஆடிட்டு இருக்கனால எல்லா டீமுக்கும் அவங்கள பற்றி தெரியுது, இப்படி தான் பண்ணுவானுங்க, இதுதான் நமக்கு மேட்டர்னு சொல்லி ஈஸியாக கவுண்டரில் இப்போ பிடிச்சி போட்டுறானுங்க. ஸ்போர்ட்டிங்கோடய அதான் நடந்துச்சு, ஃபியர்னோட் கூடயும் அதான் நடந்துச்சு, போர்னமோத்தோடய அதான் நடந்துச்சு, பிரைட்டனோடய அதான் நடந்துச்சு. ஸோ சின்ன சின்ன டீம் எல்லாம் வந்து இவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு இந்த சிஸ்டத்தை எப்படி பிரேக் பண்ணுங்கிறத. இதை வந்து பெப் குவார்டியோலா அட்ரஸ் பண்ணியே ஆகணும். புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். அதுக்கடுத்து என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. ஒரு ஹியூமன் பீயிங்காக நமக்கு வந்து ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு கொள்கையாக இருக்குது, ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையாக இருக்குன்னா அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அது வந்து ஓகே போதும் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார் வாங்குற வரைக்கும் காருங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் கார் வாங்கினதுக்கப்புறம் அந்த கார் மேலே லவ் இருக்கும், அதை பற்றி நான் பேசலை. ஆனால் கார் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. இதே தான் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் நடக்கும். ஸ்போர்ட்ஸில் என்னென்னா, ஒரு தடவை ட்ராஃபி ஜெயிச்சதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூஸாக அந்த ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கு சைக்காலஜிக்கலி அண்ட் மென்டாலிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஓகே நான் அச்சீவ் பண்ணிட்டேன் எல்லாமே அப்படின்னு ஒரு கண்டென்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பர்சியூ பண்ணவே முடியாது. இதை வந்து கிரிக்கெட்லையோ ஃபுட்பால்லையோ இல்லை மற்ற எல்லா ஸ்போர்ட்லையும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிளேயர் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கான், இந்த டீம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சம்டைம்ஸ் சில பிளேயர்ஸ்னால விளாட முடியல அப்படின்னா அவங்க சைக்காலஜிக்கலி தே வில் ரீச் அ மெச்சூர்ட் ஃபேஸ். அந்த மெச்சூர்ட் ஸ்டேட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஓகே எனக்கு இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு ஆயிடும். இது எஸ்பெஷலி எங்கே வரும்னா, ஒன்லி வின் பண்ணிட்டே இருக்க டீம்ஸில் இது வரும், தோத்துட்டே இருக்க டீம்ஸில் இது வரும். அதை ஜெயிக்கிறதுக்காக ஹங்கர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டீம் கிட்ட இது வராது. அவங்களுக்கு வந்து அந்த லட்சியம் வந்து ட்ராஃபி அடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது எப்பயுமே வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்கும், அந்த ஹங்கர் இருக்கும். இதனால தான் பல மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டீம் வந்து ஒரு மாதிரி டவுன் ஃபேஸில் இருக்கும்போது டக்குன்னு அந்த டீமை வந்து ரீஇன்வென்ட் பண்ணி புதுசாக பிளேயர்ஸ்லாம் வாங்குவாங்க. பெப் குவார்டியோலா வந்து ஆணவத்தில் எந்த சைனிங்குமே பண்ணல இந்த சீசன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் சைன் பண்ணா. அது யாருன்னா சவினியோ. குண்டோகன் வந்து ஆல்ரெடி 33 இயர்ஸ் ஆச்சு, ஃப்ளாப் இன் பார்சலோனா, இஸ் கமிங் பேக். அவனை நம்பியெல்லாம் வந்து மிட்ஃபீல்ட் நான் பார்த்துக்குவேன்னு நினச்சது வந்து மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இப்போ சிச்சுவேஷன் பார்த்துக்கோங்க, கால்வின் பிலிப்ஸை லோன்ல அனுப்பியாச்சு, ஹார்ட்வுட் பெல்லிஸை வித்துட்டான், ஹூலியன் ஆல்வரஸை வித்துட்டான். இந்த மாதிரி பிளேயர்ஸ் எப்படிப்பட்ட பிளேயர்ஸ்னா ஒரு ஸ்குவாட் பிளேயர்ஸ். எப்போ இந்த மாதிரி இன்ஜுரி எல்லாம் ஆகுதோ அந்த டைமில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்குவாட் பிளேயர்ஸை வந்து பெப் குவார்டியோலா வித்துட்டான். வித்தது பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கியிருக்கணும், பட் வாங்கவும் இல்லை. இது வந்து பெப் குவார்டியோலாவோட
ஆணவம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன பெருசு, நம்ம பார்த்துக்கலாம், எப்பயுமே சின்ன டீம் வச்சு நம்ம ஜெயிச்சிருக்கோம், நம்ம அதே மாதிரி சின்ன டீம் வச்சு நம்ம போவோம், ஒரு ஸ்குவாட் ஆஃப் 14 to 15 பிளேயர்ஸ் எனக்கு போதும், இவங்களை வச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த தெனாவட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதனால தான் இன்னைக்கு மான்செஸ்டர் சிட்டி எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறாங்க. அதோட தொடர்ச்சியாக வீடியோட ஃபைனல் பார்ட்டுக்கு போயிடுவோம். அது என்னன்னா பெப் குவார்டியோலாவோட மென்டாலிட்டி. பெப் குவார்டியோலா இஸ் அ சீரியல் வின்னர், டோன்ட் கெட் மீ ராங், பட் he has never had a proper challenge in his entire career. அவனுக்கு ஒரு சேலஞ்ச் வந்தோடனே நம்மால் தெரிச்சு ஓடி இருக்கான். உடனே எல்லாம் வந்துடாதீங்க, யர்கன் கிளாப்போட லிவர்பூலோட பயங்கரமாக பெக்கோட டஃப் ஃபைட் கொடுத்தாரு. யர்கன் கிளாப் லிவர்பூல் வந்து சேலரி கேப்பில் சின்ன டீம், டிரான்ஸ்ஃபர் பட்ஜெட்லையும் சின்ன டீம், இத்தினோடு பணத்தை வச்சு யர்கன் கிளாப் லிவர்பூலை தூக்கிட்டு வந்து பெப் குவார்டியோலாவோட சண்டை போட்டதே பெரிய விஷயம். ஏன்னா பெப் குவார்டியோலாவுக்கு எண்ணெய் கிணறுலேருந்து பணத்தை கொண்டு வந்து கொட்டுன்னு கொட்டினானுங்க. எந்த பிளேயர் வேணால் வாங்க, எவ்வளோ வேணால் சம்பளம் கொடு, நமக்கு முக்கியம் ட்ராஃபின்னு ஆடினாங்க. ஸோ அவனுக்கு வந்து காம்படிஷன் இருந்ததே கிடையாது இங்கிலாண்டில். பார்சலோனா காலத்துக்கு போயிட்டீங்கன்னா 2011 வரைக்கும் டாமினேட் பண்ணாப்புல. 2011-12 ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் கேம் ஃப்ரம் ஜோசே மோரினியோஸ் ரியல் மேட்ரிட் டீம். அந்த சேலஞ்ச் வந்த உடனே ரியல் மேட்ரிட் டீம் லீக் டைட்டில் ஜெயிச்ச உடனே நம்மால் பொட்டியை கிளப்பிட்டு நான் ஜெர்மனிக்கு போகிறேங்க அப்படின்னு பாயர்ன் மியூனிக்கு போய் உட்காந்துட்டான். அங்கேயாவது மற்ற கிளப் டாட்மண்ட் அங்கெல்லாம் போனானா கிடையாது, பாயர்ன் மியூனிக்கு போய் உட்காந்துட்டான். ஏற்கனவே பாயர்ன் மியூனிக் வந்து 1 ஹார்ஸ் ரேஸ், அவனுங்க வந்து சாம்பியன்ஸ் லீகும் ஜெயிச்சுட்டு வந்த டீம். அந்த டீமை இவர் டேக் ஓவர் பண்ணி 3 வருஷம் லீக் டைட்டில் ஜெயிச்சாப்ல. இது வந்து ஒரு சேலஞ்சா? அங்கேருந்து கிளம்பி மேன் சிட்டி வந்தாப்ல. அப்போ இங்கிலாந்துல எவ்வளவோ கிளப் இருந்துச்சு, ஆனால் ஆல்ரெடி லீக் டைட்டில் ஜெயிச்சு காசெல்லாம் வச்சிருக்க மான்செஸ்டர் சிட்டிக்கு தான் வந்து சேர்ந்தாப்புல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, பெரிய பெரிய மேனேஜர்ஸான கார்லோ அன்செலோட்டியா இருக்கட்டும், இல்லை சார் அலெக்ஸ் ஃபர்குசனா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டஃப் பீரியடை தாண்டி வெளியே வந்திருக்காங்க. ஆனால் பெப் குவார்டியோலா கிட்ட அந்த திராணி இருக்கானே எனக்கு தெரியல. இதையெல்லாம் தாண்டி நம்ம ஆளுக்கு வந்து பார்டர் லைன் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு எனக்கு தோணுது. அவனை கீறி ரத்தம் வருது, அதுக்கப்புறம் ரோட்டில் போகிற ஃபேன் ஏதோ கமெண்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அடிக்க போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி சைக்காலஜிக்கலி ரொம்ப ஒரு பேட் பிளேஸ்ல பெப் குவார்டியோலா இருக்காப்ல. அதனால டேக் அ பிரேக் ஃப்ரம் ஃபுட்பால், கோ டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த், கெட் பேக் யுவர் பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் தென் கம் பேக் அகேன். அதுதான் உங்களுக்கு நல்லது, அதுதான் ஃபுட்பாலுக்கும் நல்லது. தேங்க்யூ மக்களே. இதோட மான்செஸ்டர் சிட்டி பற்றி கொஞ்சம் பிரித்து பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது டீம்ஸ் பற்றி பேசணும்னா கமெண்ட்டில் போடுங்க, அவங்கள பற்றியும் பேசுவோம். கமெண்ட், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆஃப் சிரால பிரைஸ் அண்ட் கீப் ஃபாலோயிங் அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். நன்றி, வணக்கம்.